பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகத்திலிருந்து சொன்னாங்க. இவங்க ஏத்துக்கல. அதாவது லெபனானிலும் பேச்சுவார்த்தை நடக்கணும். காரணம் அங்க இருக்கின்ற ஹிஸ்புல்லாவோட தான் லெபனான் சண்டை போடுது. ஹிஸ்புல்லா எங்களுடைய ஆடு. ஆமா, ஈரானோட ஆளு. இது ஒண்ணு மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப எழுதும் பொழுது கூட இது எப்படி நம்ம ட்ரம்ப் சொன்னாரு, பேச்சுவார்த்தை என்பது எங்களுக்கு தானே, அது லெபனானோட பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் நடத்தும், இப்படி சொல்லிட்டு தான் வந்தாங்க. இப்படி சொல்லிவிட்டு பாகிஸ்தானுக்கு ஃபிளைட் ஏறும் போதே இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா இப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, இப்படிங்கிற ஒரு கட்டுரைகள் நிறைய வந்தன. எல்லா பத்திரிகையுமே சந்தேகத்தை கிளப்புனாங்க. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆசிஃப் ஹவாஜா, இவர் தான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர். நம்ம இங்க அமித்ஷா மாதிரி அங்க உள்ள ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர். அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க. எப்போ அமெரிக்காவில இருந்து இந்த வான்ஸ் குரூப் கிளம்புது, ஜேடி வான்ஸ் குரூப் கிளம்புறாங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாரு, இஸ்ரேல் ஒரு தீய சக்தி. இங்க லோக்கல் அரசியல் மாதிரி பார்க்காதீங்க, இஸ்ரேல் ஒரு தீய சக்தி, இஸ்ரேல் வந்து மனித குலத்துக்கு விரோதி அப்படின்னு போடுறாரு. இப்ப இங்க நெதன்யாகு கொதிக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் போறாங்க, இஸ்ரேல் ஒரு தீய சக்தின்னு ஒரு பாதுகாப்பு அமைச்சர் போடுறாரு. அவர் இருக்கின்ற ஒரு குழுல போய் இவங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இப்ப இது ஒரு பக்கம். அதற்கிடையில பாகிஸ்தானில் இருக்கின்ற ஈரானின் தூதர் முகமது ரஸான் ஒருத்தர், அவர் ஏற்கனவே வந்து அமெரிக்கா நம்ப தகுந்த சக்தி அல்ல. பாகிஸ்தான்காரர் அவர் ஈரானுடைய தூதர் பாகிஸ்தான்ல இருக்காருல்ல, பாகிஸ்தான் நாட்டுக்கான ஈரான் தூதர். அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ட்ரம்ப் எல்லாம் நம்ப முடியாது, பேச்சுவார்த்தை நம்ப முடியாது. அதாவது பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாக இதை வந்து வெள்ளை மாளிகையிலிருந்து சொன்னோன்னே அந்த ட்வீட்டை எடுத்தாங்க. இப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சிங்க் ஆகல. ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இருந்த நம்பகத்தன்மை இல்ல. அதுக்காக தானே பாகிஸ்தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நேரடியா பேச மாட்டான், சண்டைக்காரங்கனால நடுவில் ஒருத்தர் உட்கார இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு சொல்லதானே பாகிஸ்தான். அதுதான் சரி, பேச்சு ரெண்டு பேரும் சண்டைக்காரங்க சேர்த்து பேச வைக்கணும். நேத்து போயிட்டாங்க. சொல்ல போனா 2 நாட்கள் பாகிஸ்தான்ல எமர்ஜென்சி, 140 நாள் தடை உத்தரவு, மக்களே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத்ல வெறும் பாதுகாப்போடு தான் பேச்சுவார்த்தை எப்படி நடந்துச்சு? ஒன்னா உட்காந்தாங்களா? இப்ப நீங்க கிட்டத்தட்ட இப்ப வந்து ஈரானில இருந்து போனவர்கள் 70 பேர் டெலிகேட்ஸ் ஒரு ஃபிளைட்ல போனாங்க. அந்த ஃபிளைட்டுக்கு பேர் என்ன தெரியுமா போனாங்க? மினாப் 168.